ஹாய் டே 110 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 டேஸ் 365 மூவிஸ் சேலஞ்ச் தான் அது. டெய்லி ஒரு மூவி தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்த்துருக்கோன்னா ஜெர்மன் நட்சத்திரம் அப்படின்ற மூவி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ மூவி வந்து ஹாரர் த்ரில்லர். மூவி ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே வந்து இந்த லூசிஃபரோட கதையை வந்து சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதாவது வந்து சாத்தானை வழிபடுறவங்க, ஸோ சாத்தானின் கடவுள்னு சொல்கிற மாதிரி லூசிஃபரோட அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. அண்ட் வந்து அந்த லூசிஃபர் வந்து ஒரு குழந்தைய வந்து இந்த உலகத்துக்கு அனுப்புது. அந்த குழந்தை தான் வந்து இந்த உலகத்தை வந்து ஆளப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கதையோடு வந்து டைட்டில் கார்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து டேரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அசிஸ்டன்ட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து இந்த டைமில் வந்து கன்சீவாக இருக்காங்க. இப்போ இவர் வந்து அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்த்து கதை சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங்லேருந்தே அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் வந்து காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்லேயே வந்து ஹீரோயின் எழுதிட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு கனவு வர மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ அவங்க எப்போ கனவு வந்தாலுமே அதில் வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வர மாதிரி காட்டுவாங்க. திடீர்னு ஹீரோயின் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான கனவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கனவுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றத போக போக காட்டுவாங்கன்ற மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்ருப்போம். அதில் வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு பொலிட்டிக்கல் இது காட்டுவாங்க. ஒரு எம்எல்ஏ இருப்பார். ஸோ அவர் வந்து எலெக்ஷன் நடக்க போகிறதுனால ஸோ வந்து பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ எம்எல்ஏக்கு கூட பிஏவாக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையானதாக இருப்பார். ஸோ திடீர்னு அவருக்கு ஒரு பண தேவை ஏற்படும். ஸோ அவர் அந்த எம்எல்ஏ கிட்டே கேட்கும்போது அவருக்கு அந்த பணத்தை தர மாட்டாங்க. அதனால் வந்து இவர் அந்த எலெக்ஷன் பணத்தை இவர் வந்து பதுக்கி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிவிடுவார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் இந்த விஷயம் தெரிஞ்சு அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து ஹீரோ இருக்க வீட்டுக்கு வந்து அங்கே வந்து இறந்துருவார். இந்த பணத்தை எங்கே வச்சுருக்குன்ற உண்மையை ஹீரோ ஃப்ரெண்டுக்கிட்டையும் ஹீரோயின்கிட்டையும் சொல்லிட்டு அவர் இறந்துருவார். ஸோ இவங்க வந்து எப்படியாச்சும் அந்த பணத்தை எடுத்து அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ இப்போ என்னென்னா எல்லா பேய் படத்துலையும் வர மாதிரி தான் இவங்க வந்து இப்போ அந்த ஒரு பணத்தை பதுக்கி வச்சுருக்க இடத்த தேடி வந்து போவாங்க. ஒரு ஹைவேஸில் ஒரு குடோனில் இருக்கொண்டு போய் சொல்கிறாங்க. அந்த குடோனுக்கு போவாங்க. இப்போ இவங்க அந்த பணத்தை எடுத்தாங்களா இல்லை அந்த குடோனில் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்ற மாதிரி தான் வந்து நெக்ஸ்ட்டு படம் வந்து போயிட்டுருக்கும். இப்போ இதில் என்ன பிரச்சனைனா மூவி வந்து ஒரு ஹாரர் மூவி. ஸோ அந்த ஸ்டார்டிங்கில் லூசிஃபர் கதையில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த கதையோட கண்டினியூஷனில் போனால் அந்த கதையோட கண்டினியூஷனும் வந்து எதுவுமே போகல. ஹீரோயினுக்கு வந்து ஒரு கனவு வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடிக்கு. ஸோ அந்த கனவு ஏன் வருது, அது ஏன் ஹீரோயினுக்கு வருது அப்படின்றத பற்றியும் எந்த ஒரு விஷயமும் வந்து டீட்டெயிலாக வந்து எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அண்ட் இந்த பொலிட்டிக்கலாக போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஏதாவது த்ரில்லர் மூவியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையும் வந்து அதோட வந்து முடிஞ்சிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவெஞ்ச் மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்காக ஏதாவது மெயினாக அதுதான் மெயின் ஸ்டோரியான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு ஜானரையுமே வந்து கரெக்டாக போகாமல் அங்கங்கே அப்படியே டச் பண்ணி விட்டுட்ருப்பாங்க. ஸோ இவங்க போயிட்டுருக்க குடோனில் இவங்க காசு தேடுவாங்க. இவங்களுக்கு காசு கிடைக்காது. பட் வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரிச்சுவல்ஸ் நடந்ததுக்கான இது இருக்குன்ற மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ இப்போ அந்த ரிச்சுவல்ஸ் நடந்திருக்குன்னா அதையாவது மெயினாக காட்டினாங்களா, அதுவுமே வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ இல்லை இவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தையால் பிரச்சனை வரும், இல்லை ஆல்ரெடி அந்த குழந்தை பிறந்திருக்கும், ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கதை எடுத்துகிட்டு போகாமல் இவங்க அது நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிவெஞ்சு ப்ளஸ் வந்து பொலிட்டிக்கல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படம் முடியும் போது ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே வந்து எதுக்காக அந்த கதையை வந்து சொல்கிறாங்கன்றதுமே வந்து தெரியல. ஸோ ஒரு நல்ல ஒரு ஹாரர் எலமெண்ட்ஸோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் வந்து போக போக சுத்தமாக வந்து எதுவுமே வந்து ஹாரரும் ஒர்க் ஆகலை. அடுத்த என்ன நடக்க போது நமக்கும் பெருசாக வந்து இது ஏன்னா ஒரு சீன் இப்போ கூட இருக்கவங்களும் இறக்குறாங்க. பட் இவங்க வந்து அது ரியாக்ட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சினிமாட்டிக்காக தான் இருக்குது. அந்த ரியலாக நம்புகிற மாதிரி வந்து எதுவுமே இல்லை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்றது. அண்ட் இவங்க அந்த காசு தேடும் போது வந்து ஒரு கிராஸ்டாக்கில் முனிஷ்கான் அவரும் இன்னொரு பையனும் வந்து அவங்க 2 பேரும் அந்த குடோனுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரு சின்ன காமெடி ட்ராக் மாதிரி அவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து படத்தில் வந்து கொஞ்சம் யோசித்து வச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா சப்போஸ் அந்த காமெடி ட்ராக் மட்டும் அவங்க நடுவில் அந்த ஒரு 2-3 டைலாக்ஸ் கூட இல்லைன்னா இவங்க தேடுற சீன்லாம் வந்து ரொம்பவே வந்து ஒன்றுமே இருக்காது. அந்த சீனில் தேடுவாங்க ஃபஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்து இவங்க தேடிகிட்டே தான் இருப்பாங்க அந்த பணத்தை. அப்படி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் ஏதோ யோசித்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி வந்து ஹாரருமே பெருசாக ஒர்க் ஆகலை. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதுமே வந்து தெரியல. கிளைமேக்ஸில் அவ்வளோ அவசரமாக அந்த கதையை சொல்கிறதுக்கு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக ஏதாவது சொல்லியிருந்தா கூட
கொஞ்சம் கன்வின்சிங்காக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த மூவி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா டெக்னிக்கல் ரேட்டிங் தோணும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 110 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் ஜென்ம நட்சத்திரம். ஆரோ ஹப்பில் தான் பார்த்துருக்கோம். 12:25 PM.